முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு நடந்த தொடர் சம்பவங்களால் அதிமுக இரண்டாக பிளந்தது. ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணியும், சசிகலா தரப்பினர் ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகின்றனர். ஓபிஎஸ் அணிக்கு மக்கள் மத்தியிலும், கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் பெரும் ஆதரவு கிடைத்து வருகிறது. ஓ. பன்னீர்செல்வம் 10 எம்.எல்.ஏக்களுடன் தனி அணியாக செயல்பட்ட நிலையில், சசிகலா தனக்கு ஆதரவான 124 எம்.எல்.ஏக்களை கடத்தி சென்று கூவத்தூரில் உள்ள சொகுசு விடுதியில் அடைத்து வைத்தார். சசிகலாவால் அடைத்து வைக்கப்பட்டிருந்த எம்.எல்.ஏக்கள் மிரட்டப்படுவதாகவும், அவர்களை தங்கள் சொந்த தொகுதிக்கு அனுப்பி பொதுமக்களிடம் கருத்து கேட்டுவிட்டு அதன் பிறகு முடிவு செய்ய வேண்டும் என்றும் ஓபிஎஸ் தரப்பினர் தொடர் வேண்டுகோள் விடுத்தனர். சசிகலா தரப்பிற்கு எதிரான மனநிலையிலேயே இருந்த பொதுமக்களும் தங்கள் எம்.எல்.ஏக்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றே விரும்பினர். இதையடுத்து தமிழகம் முழுவதும் சசிகலாவிற்கு ஆதரவு அளிக்கும் எம்.எல்.ஏக்களுக்கு எதிராக தொகுதிகளில் கடும் போராட்டம் நடைபெற்று வந்தது. ஆனால் தொகுதி மக்களின் எண்ணத்திற்கு மாறாக நேற்று சசிகலா ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வாக்களித்த எம்.எல்.ஏக்கள் மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இந்நிலையில் சசிகலாவை ஆதரிக்கும் எம்.எல்.ஏவே எங்கள் ஊருக்கு வராதே என்றும், மீறி வந்தால் எங்கள் காலனிகள்தான் பேசும் என்றும் பல கிராமங்களில் பொதுமக்கள் சார்பில் போர்டுகள் வைத்துள்ளனர். அந்த அளவிற்கு தங்களின் எம்.எல்.ஏக்கள் மேல் பொதுமக்கள் அதிருப்தியுடன் உள்ளனர். இதனால் தங்கள் சொந்த தொகுதிக்குள் செல்லவே அச்சமடைந்து வருகின்றனர் அதிமுக எம்.எல்.ஏக்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.